ஹாய் ஹலோ ஐ லவ் யூ ஆல். நான் உங்கள் கீர்த்தி சகா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, ஆண் பிள்ளைகள் அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். என்னென்னா, நம்ம பசங்க வளர்க்கும்போது, ஆம்பளை பசங்களை வளர்க்கும்போதே அவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சின்ன பிள்ளைங்க தான் நாளைக்கு ஒரு வாலிபராக வளர்ந்து அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சமுதாயத்தில் வாழ போகிறாங்க. சமுதாயத்தில் வாழ போகிற அந்த பசங்களுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்னா, பெண்கள் பற்றி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். பெண்கள்னால் யார், பெண் பிள்ளைகள்னால் என்ன, இந்த வயசு பிள்ளைங்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்க வயசு பசங்களாகும்போது அவங்க எப்படி நடந்துக்கணும், இதெல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த பேட் டச் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு, அந்த குட் டச் சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஆம்பளை பசங்களுக்கு ஒரு பெண்கள்கிட்ட எந்த அளவில் வச்சுக்கணுன்றதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெண்களை எந்த விதத்தில் நடத்தணுன்றதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு கல்வியாக நம்ம கொண்டு வரணும். ஏன்னா பெண்களை அவங்க ஒரு சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தே ஆகணும். சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும், இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? நல்ல விஷயம், பெண்கள் பற்றி நல்ல விஷயங்கள் அவங்க இல்லைன்னா இவங்க ஒரு ஆண் கிடையாதுன்றதை ஒரு புரிய வைங்க. புரிய வச்சு அவங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஆண்களாக வளர்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது நம்முடைய கடமை. ஏன்னா அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடூரமான ஒரு வன்கொடுமைகள்லாம் மாற்றப்படணும்னா இதை ஒரு கல்வியாகவும் கொண்டு வரணும். கல்வியாக கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு நாலேஜ் அவங்களுக்குள்ளே இருக்கணும். பெண்களுக்கு ஒரு தீமை செய்யக்கூடாது, ஒரு தவறு செய்யக்கூடாது, அவங்கள வன்கொடுமை பண்ணக்கூடாது, பாலியல் வன்கொடுமை பண்ணக்கூடாது, அவங்கள அடாப்ட் பண்ணக்கூடாது. அவங்கள ஒரு இந்த சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அவங்க சீரழிக்கிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி தவறுகளை இந்த ஜென்ரேஷன்லேருந்து நம்ம ஜென்ரேஷன்லையாவது நம்ம வளர்கிற ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுத்து கடுமையான தண்டனைகளை கொண்டு வரணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்காது. இதை ஏன் நான் வலியுறுத்தி எல்லா வீடியோவிலையும் நான் போடுறேன்னா, பெண்களுக்கு கொடுமைப்படுத்துகிறீங்க. ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறீங்க? என்ன தான் இப்படி பண்ணுறீங்க? ஒரு தப்பு பண்ணுறது கூட தவறு கிடையாது. அந்த தப்பு பண்ணுறதே கொடூரமான தவறாக பண்ணி, பாவம் பண்ணி, உங்கள் வம்சமே அழிஞ்சு போகிற அளவுக்கு பாவத்தை பண்ணுறீங்க. ரொம்ப தப்பு. இது ரொம்ப தப்பு. இது ஏன்னா தப்பு பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த தப்பை பெரிய கொடூரமான பாவமாக மாற்றுறீங்க பார்த்தீங்களா? அந்த வன்கொடுமையை பண்ணதும் இல்லாமல் அதுங்களை சீரழித்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டி கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் போடுறீங்க, ரயில்வே ட்ராக்கில் போட்டு போகிறீங்க, வெட்டி துண்டு துண்டாக ஆக்குறீங்க, சமைச்சு சாப்பிட்றீங்க. மனிதனாக இருங்க, முதல்ல மிருகமாக மாறிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும். எப்படி 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 கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு மிருகமாக மாறி போயிடுறீங்க. 100 பேரில் ஒருத்தன் எவனாவது இந்த மாதிரி ஒரு மிருகமாக மாறிடுறீங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வன்கொடுமை பெண்களுக்கு செய்யாதீங்க. உங்கள் வம்சத்தையே அழிச்சிடாதீங்க, பாவத்தை பண்ணிடாதீங்க. நீங்களும் ஒரு தாய் வயிற்றில் தானே பிறந்தீங்க, ஒரு பொண்ணை தானே கட்டிக்கிட்டு போக போகிறீங்க, ஒரு பொண்ணை தானே பெக்க போகிறீங்க. ஏன் இப்படி ஒரு கொடூரமான புத்தி உங்களுக்கு? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். 100 பேர்லேருந்து ஒருத்தவங்க தான் இப்படி ஒரு தவறு பண்ணுறாங்க. தயவுசெய்து அதை மாற்றிக்கோங்க. இது பாவன்றது தயவுசெய்து உணர்ந்து பாருங்கள். ஒரு உயிர், ஒரு சின்ன எறும்பை கூட நசுக்கக்கூடாதுங்க. அதுக்கு வலிக்குன்ற ஒரு உணர்வு இருந்தாலே போதுங்க. ஒரு சின்ன எறும்பை நம்ம நசுக்குனா கூட அதுக்கு ஒரு உயிர் இருக்குது, அதுக்கு வலிக்கும்னு நீங்கள் புரிஞ்சாலே போதும். எந்த ஒரு உயிரையும் நம்ம வன்கொடுமை பண்ணவே மாட்டோம், நம்ம யாராக இருந்தாலும் சரி. நான் உங்கள் கீர்த்தி சகா. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ.